கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோதரிக்கிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8, 9 வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை எல்லாத்துக்கும் தெரிந்தது தான். கானாவூரில் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைப்பட்டது. அப்போ மரியாதை இடத்துல இயேசுவின் தாய் இடத்துல வந்து சொல்கிறாங்க. இயேசுவின் தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார் தெய்வ பிள்ளை. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அந்த கல்யாண வீட்டுங்களை முதல்ல ஆண்டு அதிசயங்கள். தெய்வ பிள்ளைகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்பினார்கள். இப்போது கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். தெய்வ பிள்ளைகள் 8-9 பார்க்குறோம். மோண்டு போங்கள் என்று சொல்கிறார் தெய்வ பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், திராட்சை ரசம் எப்படி தண்ணீரில் இருந்து திராட்சை ரசம் எப்படி மாறினதுங்கிறத யாருக்கும் தெரியவில்லை. அந்த தண்ணி மோண்டவனை தவிர பாக்கி யாருக்கும் தெரியாது. அந்த தண்ணி ஊற்றுறவனுக்கும் போகிறவனுக்கு தான் தெரியும். தெய்வ பிள்ளைங்க எவ்வளோ பெரிய அதிசயங்கள் ஆண்டவர் செய்தார் தெய்வ பிள்ளைகளே. அவரால் கூடாத காரியம். தண்ணி திராட்சை ரசமாக மாறிவிட்டது. அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த குடும்பத்தில் உள்ள குறைகளெல்லாம் நிறைவாக்கி அதிசயங்களை செய்த தேவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு உன் குடும்பத்தில் உள்ள குறைகளை நிறைவாக்கி அதிசயங்களை செய்கிற தேவன் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுவார் என்றால், தெய்வ பிள்ளைங்க உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன காரியங்களை அவரால் கூடாத காரியங்கள் பண்ணவில்லை. இது எப்படி நடக்கும்? என்ன குறப்பட்டு விட்டதே, தண்ணீர் திராட்சை ரசம் மாறினது லேசான காரியமா? எவ்வளோ பெரிய அதிசயம். அதே போல் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உன் வீட்டில், உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனாகி இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, குறைப்பட்டு விட்டாதான் என்ன குறைப்பட்டு விட்டது? உன் குடும்பத்தில், உன் வீட்டில், தொழிலில், தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய அதாவது முக்கியமான ஃபங்க்ஷனில், திருமண காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, என்ன குறைப்பட்டு இருக்கிறது? அந்த குறைகளை தெய்வ பிள்ளைகளை நிறைவாக்குற தேவன் ஆண்டவர். அதிசயங்களை செய்கிற தேவன். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அதிசயங்களை செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளைகளே தண்ணீரையும் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்க்குறோம், தண்ணீர் விற்று பிழைக்கிற குடும்பமே எத்தனையோ குடும்பம் இருக்கிறது. நீ என்ன பண்ணுகிறதுல அதே கொண்டே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, என்கிட்ட குறை இருக்க, இதான் ஒன்றிலேயே இக்கட்டில் இருக்கிறனே, நெருக்கத்தில் இருக்கிறனே, என்ன செய்வேன் அப்படி சொல்லி கலகாதீர்கள். தெய்வ பிள்ளைகளே, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு இடத்துல ஒப்பு கொடுங்கள். தெய்வ பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்ல, ஜாடியை நிரப்புனா நிரப்பு, இதை செய்யினா செய். தெய்வ பிள்ளைகள் அவர் சொல்கிறது அதான், இதை செய்யினா செய். தெய்வ பிள்ளைகளை, தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாக மாறும், அது எப்படி தண்ணி மாற்றும் அப்படியெல்லாம் கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. இது எப்படி நடக்கும் அதெல்லாம் அவங்க கேட்கல. நிரப்புகள்லாம் நிரப்பிடணும். தெய்வ பிள்ளைகள் இதை செய்யணும். அதுக்கு தான் அந்த அம்மா அருமையான தெய்வ பிள்ளைகளே, அருமையான அம்மா தாயார் மரியாள் அம்மாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய். அதைப்படி செஞ்சால் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும், அதிசயங்கள் நடக்கும். அவர் சொல்கிறபடி நீ செஞ்சு அவன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நீ எதிர்பார்க்குற நன்மைகள்லாம் நடக்கும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த விசுவாசம் தெய்வ பிள்ளைகளே, அந்த தண்ணீர் எப்படி அதே வாழ்க்கையில் என் வாழ்க்கை தண்ணீர் மாறட்டும் ஆண்டவரே, என் பிரச்சனை மாறட்டும், போராட்டம், அதிசயங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் ஒரு மாற்றுவீராக, அதிசயங்களை செய்வீராக. இன்னைக்கு ஒரு அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, நம்முடைய நாமத்தை நிலைநாட்டுவீராக. எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறணும், அதே போல என் குடும்பத்தில் இந்த காரியங்கள் மாறட்டும். இயேசுவின் நாம் போராட்டம் மாறட்டும், சஞ்சல்கள் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், கடற்பாரங்கள் மாறட்டும், எல்லாமே கமெண்டேன். அவரால் கூடாது. நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதில் இந்த வேண்டாதவர்களாம் அவர் பேசக்கூடாது. என்ன தெளிவாக கேள்வி, அது எப்படி மாறும்? தெய்வ பிள்ளைகள், மாறுனா மாறும். என் தேவன் சர்வ வல்லவர், வானத்து பூமியும் படைத்தவர். நீ உருவாக்கின கடவுள் இல்லை, என் தேவன் வானத்து பூமியை படைத்தவர், என்னை உருவாக்கினவர். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் அதிசயங்களை செய்வார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் காணாம. ஒரு கல்யாணத்தில் இப்படி அதிசயம் வந்தார், அதே போல் அதிசயங்கள் செய்வார். கண்களை மூடி செய்வோமா நல்ல ஆண்டவரே சோதரம். காணாம ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற அதிசயங்களை செய்த தேவனே, இன்னைக்கு அதிசயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா தப்பனே, நீர் அதிசயங்களை செய்வீராக.
அவங்களுடைய என்னென்ன காரணம் என் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி என் பிள்ளை வாழ்க்கை, என் கனவு வாழ்க்கை, இணைய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதேன்னு சொல்லி வாழ்க்கிற ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரமாக எப்படி அதே போல மாற்றி அதிசயங்களை செய்கிறாய். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வாதத்தை ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. எப்படி தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது அதே போல ஆண்டவர் மாற்றுவார். கலங்காதீர்கள், இடமனதாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென் ஆமென்.